ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடி ராஜ் தமிழா இருக்கார்ல, அவரை பார்த்துட்டு ரொம்ப நாள் வீடியோஸை காணுமே என்னாச்சு அப்படின்னு கேட்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் கலாய்க்க போகிறோம் அவரை. சரி, கடைசிக்கு பாருங்க, ட்விஸ்ட் இருக்கும். ஈவெண்ட் நடந்தா கூப்பிட்டு போவீங்க, இப்போ கூப்பிட்டே போக மாட்டீங்க. இல்லடா, ஈவெண்ட் எதுவும் நடக்கலடா, அதனால அதெல்லாம் எப்படிடா நான் மறப்பேன். மறந்துடுவீங்க எல்லாத்தையும். டேய், நான் நிஜமா புது ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் போகலடா. வேலை இருக்குன்னு சொல்லுவீங்க. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் எப்ப புது ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்காங்க. அதான் பாக்குறேன் தினமும். என்ன தினமும் பாக்குறேன்? நான் தினமும் என்னதான் பிரச்சனை உனக்கு? இப்ப சொல்லி என்னதான் பிரச்சனை உனக்கு? பேசுற வாய்ப்பு வந்து நீ எப்பட வந்த? நீங்க எப்படி வந்தீங்க? அதுல இருந்து உட்காந்துருக்கேன். நானும் நீங்க வந்து உட்காந்துக்கு நானும் வந்து மெடிடேஷன் பண்ண. சரி, என்ன விஷயம் வந்துருக்கீங்க? இல்லண்ணா, இப்பதான் நீங்க பெரிய எல்லாம் ஆயிட்டீங்க, ஸ்டாண்டப் பண்ண மாட்டீங்க. ஏய், நான் ஸ்டாண்டப் காமெடி பண்றேன், என் கூட இருந்தாலும் பெங்களூர்லாம் போயிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், நான் இன்னும் பெங்களூர் போகலடா, போகணும்டா. அதுல இன்னும் டைம். ஈவெண்ட் நடந்தா கூட்டு போவீங்க, இப்ப கூட்டே போக மாட்டீங்க. ஈவெண்ட் யாரும் புது ஃப்ரெண்ட் கிடைச்சாங்களா, அவங்க கூட்டு போயிட்டு இருக்கீங்களா? ஏய், அப்படிலாம் எதுவும் இல்லடா, ஈவெண்ட் எதுவும் நடக்கலடா, அதனால போகலடா. ஜோதிலாம் மட்டும் போடுறீங்க. நான்டா சொல்லிட்டேன், நான்டா சொல்லி போட்டேன். ஜோதி போடுறீங்க? ஏய், அப்படிலாம் இல்லடா, அது இன்னும் தனித்தனியா வீடியோ எடுத்து போடுறதுடா, வேற ஒன்றும் இல்லடா. நான் ஈவெண்ட்லாம் ஆகாஷம் இல்லை, அவன் பெங்களூர் போயிட்டான், அதனால சொன்னாங்க. ஈவெண்ட்லாம் போன அவனை கூப்பிட்டு போறேன். என்ன கூட்டு போறீங்க? புது ஃப்ரெண்ட்ஸா கூட்டு போறீங்க, பழைய வயலாம் மறந்துட்டீங்க. ஏய், அப்படிலாம் புது ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை மாதிரிலாம் கிடையாது. ஒன்னா மொத்தத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஒரு மாசம் தான். ஏய், என்ன சும்மா சொல்லாத? என்ன புது ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் நான் பட்டு போறேன்னா டைம்ல வேலை இருந்தா வரலடா அப்படின்ட்டுவேன். நீங்க எனக்கு கூப்பிடுறேன், அவ்வளவுதான். நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஏய், நான் எப்படா கூப்பிடல உன்னைய? நான் முதல்ல போட வேண்டாம் உனக்கு கூப்பிடுறது. வந்து எங்க போனாலும் பழைய பசங்க மறக்கவே கூடாது. ஏய், நான் சத்தியமா நீ மறக்கலடா. கஷ்டப்பட்டு எவ்வளவு ஷார்ட் பண்ணிருக்கோம். ஏய், அதெல்லாம் எப்படா நான் மறப்பேன்? என்னடா பேசுறேன்? புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, சின்ன ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போறீங்க. ஏய், அப்படிலாம் கிடையாது. உன்னையெல்லாம் விட்டுட்டு எப்படா நம்மளாம் எவ்வளவு தூரம் போயிருக்கோம் பைக்ல, அதெல்லாம் யோசிச்சு. போய் சொல்றீங்க. ஏய், அப்படி ரொம்ப பண்ணாத. நான் உன்னையெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன், நீ ரொம்ப பேசாத அப்படின்னா. எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏய், நான் நிஜமா புது ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் போகலடா. ஏய், சத்தியமா போகலடான்ற. நான் உன்னை கூப்பிட்டு போகாம எங்கடா போயிருக்கேன்? நம்ம தான் போயிருக்கோம்டா. அப்புறம் என்ன, லேக் போயிருக்கோம், ஷூட்டுக்குன்னு. கால் பண்ண மட்டும் வீட்டுல வேலை இருக்கு, இதெல்லாம் பார்க்க சொல்றீங்க. அவங்க கால் பண்ண மட்டும் உடனே கிளம்பி போயிருக்கீங்க. டேய், நீ கால் பண்ற சத்தியமா எனக்கு வேலை இருந்தா அதனால கால் பண்ணும்போது வேலை இல்லை. அந்த டைம் நான் சும்மா இருக்கேன், அதெல்லாம் போனேன்டா. அதுல இல்ல, உங்களுக்கு போகணும்னு தோணி இருக்கு, அதனால போயிருக்கீங்க. வாண்டான்னு தோணி இருக்காங்க, நீங்க சொல்லல. டேய், அவங்க கூப்பிடுற டைம் எனக்கு வேலை இருந்தா நான் வரமாட்டேன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் அவங்க கூட வேலை இருந்தாலும் வேலையை விட்டு போவீங்க. நான் கூட போய் சும்மா இருந்தாலும் வேலை இருக்குன்னு சொல்லுவீங்க. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படிலாம் கிடையாது. எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க தெரியாது. எல்லாமே எனக்கு முக்கியம் தான். எனக்கு கஷ்டமான நேரத்துல நீ ஹெல்ப் பண்றேன், ஃப்ரெண்ட்ஸும் தான் ஹெல்ப் பண்றாங்க, எல்லாரும் எனக்கு வாங்கலாம். அப்படியே பார்த்தாலும் எனக்கு கஷ்டப்படுத்துறான் பாத்தியா, அவனெல்லாம் ஒரு லிமிட் வச்சு ஃபாலோ பண்ணி பேசுவேன், அவ்வளவுதான். மற்ற அடிக்கலாம் எல்லாருமே எனக்கு முக்கியம் தான். சும்மாலாம் இதெல்லாம் பேசாத அப்படி, அவ்வளவுதான். உனக்கு உண்மையா பேசுறீங்க, டென்ஷன் ஆகுது. என்ன டென்ஷன் ஆகுறாங்க? நான் எப்ப புது ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்? இப்ப பாக்குறீங்க? எப்ப பார்த்தேன்? இப்ப பாக்குறாங்க. இந்த பேசுனா ஹர்ட் பண்ணான்னு சொன்னேன், அது சொல்லியா? இந்த இப்ப மாறிட்டீங்க, அந்த மாதிரி இல்லைண்ணா. என்ன மாறிட்டாங்க? என்ன மாறல? என்ன மாறல? மாறிட்டேன் மாறல. எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்காங்க, யாரும் மாறலாம் இல்ல. மாறல இல்ல, மாறிட்டீங்க. ஏய், சும்மா கிடைப்பா. என்ன மாறி? நீ என்ன பார்த்த? நீ அதான் பாக்குறீங்க தினமும். என்ன தினமும் பாக்குறேன்? நான் தினமும் எனக்கு நேரமே மெடிடேஷன் பண்ணிருக்கீங்க, கூப்பிட்டீங்களா? ஏய், நான் போன பண்ண நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. அவாய்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஏய், நான் ஒண்ணு ஏன்டா அவாய்ட் பண்ண போறேன்? கூப்பிட்டா போன் எடுக்கிறது இல்ல, எடுத்தாலும் வெளியே போறோம்னு சொல்லிட்டு என்ன காரணம் சொல்றது. வேற யாருன்னு சொன்னா கிளம்பி ஓடி போயிருங்க. ஏய், சத்தியமா சொல்லுமா, நான் கால் பண்ற டைம் நீ பிஸியா இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற. எனக்கு அதே சரி, இந்த பையன் வெளியே இருக்க, நம்ம வேணாம் அப்படின்னு விட்டுருவோம். ஆனா நீ கால் பண்ற டைம் எனக்கு வேலை இருந்ததுனால தான் போன் எடுக்க முடியல. நான் நீ கால் பண்ணா தினமும் நான் காலைல வந்து கால் பண்ணா, ஒரு நாள் கால் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் வருது. இன்னொரு நாள் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படி நான் உனக்கு கூப்பிடுறது? நான் சரி 2 நாள் கூப்பிடுவோம், 3ஆவது நாள் வந்து கூப்பிடலாம் பார்த்தேன். சரி, எதாச்சும் ஒரு மைண்ட் அப்செட்ல வந்து உட்கார்ந்துருந்தேன். என்னடா ரொம்ப நாளா வீடியோ பண்ணலையே, இவனும் ஊருக்கு போயிட்டான், அப்படியும் பிஸியா இருக்கான், எவன் கூட வீடியோ பண்ணல. சரி, நம்ம இன்னைக்கு என்னதான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பேசாம ஏதாவது பெயிண்டிங் பண்ணிடலாமா போறீங்க டைம்ல அப்படிலாம் யோசிச்சுட்டேன்.
சும்மா நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தா நீ திடீர்னு வந்து உட்கார்ற. என்னதான் பிரச்சனை உனக்கு? இப்ப சொல்லி என்னதான் பிரச்சனை உனக்கு? பேசுற வாய் திறந்து ஒரு பிரச்சனையும் இல்லண்ணா. அப்புறம் ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? இல்லண்ணா அங்க பாருங்க பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி கலங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு சும்மா ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் கேட்டு இருந்தோம். உண்மையாகவே சீரியஸ் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரி அவங்க நீங்களே சொல்றேன், நான் அதுவும் உங்களை புண்படுத்திருந்தா அதெல்லாம் பண்ணிருந்தா படிச்சு அப்புறம் என்ன இருக்குது? அதான் வெறும் ஒரு பிராங்க் கண்டென்ட்காக பண்ணது. சரி இந்த அளவு நீங்க சொன்னதை நான் மதிக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு எதனால சொல்லி விட்டுருக்கேன் மக்களுக்கு, பாக்குற மக்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ராஜ் தமிழா பேஜுக்கு ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம அபிஷேக் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.